அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவில் சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற தாந்திரிக சின்னங்கள் வழிமுறையில் தி ஹை ப்ரீஸ்டஸ், அதாவது தலைமை பெண் மதகுரு, இந்த சின்னத்தை நம்ம பார்க்குறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் உலக மகளிர் தினம். இந்த மகளிர் தின சிறப்பு பதிவாக நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். இந்த பதிவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், பலன்கள் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னாலும், முக்கியமாக பெண்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை, அதிசயங்களை சாதிக்கலாம். இந்த சின்னமே தலைமை பெண் மதகுரு தான். அதாவது பெண் அப்படிங்கிறது நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். தலைமை பெண் மதகுரு. டேரட் கார்டுகளில் முக்கியமான 2 கார்டு அப்படின்னா அதில் இதுவும் ஒன்று. அந்த வகையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த சிறப்பான நாளில் பெண்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்தி தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அமானுஷ்ய சக்திகளை பெற்று பல சாதனைகளை சாதித்து பல அதிசயங்களை, அற்புதங்களை நிகழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தாந்திரிக சின்னங்கள் அப்படிங்கிற சைக்கோ சிம்பாலஜி வழிமுறை நிச்சயமாக பலன் கொடுக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களில் பலருக்கு இருக்கலாம். இன்னும் சிலருக்கு இதெல்லாம் வேலையே செய்யாது அப்படிங்கிற எதிர்மறையான பதிவுகளும் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் பயிற்சியில் ஈடுபடுறப்போ இது சாத்தியம்தான், நமக்கு இதனால் நன்மை நடக்குது அப்படிங்கிற உறுதி உங்களுக்குள்ளேயே வந்துடும். பெரும்பாலான நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு பயிற்சியோ ஒரு வழிமுறையோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் இப்படி செஞ்சிட்டாலே அவங்க எதிர்பார்க்குற எல்லா பலனும் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு அவங்களுடைய சோம்பேறித்தனமும் ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று, அவங்களுடைய பிரச்சனை அளவுக்கு மீறி இருக்கும். அதனாலேயும் அவங்க சீக்கிரம் தீர்வு கிடைக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தீர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய உழைப்புனால தான் இருக்குது. அதாவது பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்கிறப்ப தான் நம்மளுடைய மனநிலையும் உடல்நிலையும் மாறி, நம்மளுடைய சுற்றுப்புற அதிர்வலைகள் மாறி சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும். ஆனால் அதற்கான அவகாசத்தை கொடுக்காம உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் இங்கே சிக்கல். நீங்கள் முழு நம்பிக்கையோட தொடர்ந்து பயிற்சிகளை செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இங்கே நீங்கள் திரையில் வெவ்வேறு விதமான உருவங்களை பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே டேரட் சிம்பாலஜியில் ஒரே பெயர் தான், தி ஹை ப்ரீஸ்டஸ், அதாவது தலைமை பெண் மதகுரு. ஒவ்வொரு விதமான கார்டுகள், அதாவது டேரட் கார்டுகள் நூற்றுக்கணக்கான விதமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு விதமான கார்டுகள்லேயும் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக தி ஹை ப்ரீஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு உருவத்தை நீங்கள் நெட்டில் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட வச்சு பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொண்டாலும் இந்த படத்தை மல்டி கலரில் நான் அனுப்புவேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றப்போ ஆன்மீக முன்னேற்றம், நிறைய பேருக்கு இன்றைக்கி தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தெய்வீகத்தன்மை அடையணும், ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த தி ஹை ப்ரீஸ்டஸ் படத்தை பார்த்துட்டு வரலாம். அவங்களுக்கு தியானத்துலேயும் யோக நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி அமானுஷ்ய சக்திகளை பெறுறதுக்கான அற்புதமான சின்னம் தி ஹை ப்ரீஸ்டஸ் தான். அமானுஷ்ய சக்தி அப்படின்னு ஒன்று ஆகாயத்தில் பறக்கிறது, தண்ணி மேலே நடக்கிறது, இந்த மாதிரி விஷயமா அப்படின்னா அதுவும் அமானுஷ்ய சக்தி தான். ஆனால் சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹீலிங் பண்ணி அடுத்தவங்களுடைய நோயை குணப்படுத்துறது, ஒரு ஹீலிங் பண்ணி ஒரு வியாபாரம் அல்லது ஒரு தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு உதவி செய்கிறது, ஒரு ஹீலிங் செய்து சரியாக படிக்காத, படிப்பில் கவனம் இல்லாத, ஆர்வம் இல்லாத குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் அமானுஷ்யமான ஒரு சக்தி தான். எதிர்காலத்தில் நடக்க போகிறத உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை, இப்படிப்பட்ட அமானுஷ்ய சக்திகளை பெறுறதுக்கான அருமையான சின்னம் தலைமை பெண் மதகுரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுணர்வின் ஆற்றலை மேம்படுத்துறது, 6ஆம் அறிவின் அற்புதமான ஆற்றலை மேம்படுத்துறது, சாதாரணமான ஒரு குழப்ப நிலை இல்லாமல் தெளிவாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுவா அதுவா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இப்படி இரட்டை மனநிலையில் தடுமாற்றம் அடைஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது சரி, இதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலைக்கு வர்றதுக்கு இந்த தலைமை பெண் மதகுரு சின்னத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஏற்கனவே ஆன்மீகத்தில் உயர்நிலை அடையிறதுக்கு இந்த சின்னம் உதவுன்னு சொன்னேன். அதே மாதிரி
வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு தன்மை வர்றதுக்கும் இந்த தலைமை பெண் மதகுரு சின்னம் உதவி செய்யும். எமது ஸ்ரீநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அட்சயோக பயிற்சி, ஆட்டோ ரைட்டிங், சித்தர் தரிசனம், டாரட் ஜோதிட பயிற்சி, ரெய்கி நிலை 1, 2, ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி மற்றும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும். மனம் சார்ந்த 350க்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஹீலிங் பயிற்சி வழங்கப்படும். தொடர்புக்கு ஸ்ரீநிலையம், சேலம். மிக்க நன்றி. நம்ம சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு மேலோட்டமாக பார்க்குறப்ப தெரியாது. அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு விஷயங்களில் நம்ம முதலீடு செய்கிறதா இருக்கலாம், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வெளிப்படையாக தெரிஞ்சது ஒன்றா இருக்கும். ஆனால் உண்மை ஆழத்தில் வேறு மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு, நமக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த தலைமை பெண் மதகுரு சின்னத்தை பார்த்துட்டு வரலாம். இப்படி பார்த்துட்டு வர்றதுனால நம்ம சரியான முடிவு எடுப்போம். தேவையில்லாத சிக்கலில் நம்ம போய் சிக்கிக்க மாட்டோம். எந்த விதத்துலையுமே நம்ம நஷ்டம் அடைய மாட்டோம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய உண்மைத்தன்மை என்ன, தங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு சிக்கலுக்கு உள்ளாயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஈடுபடாமல், அந்த மாதிரி போய் சிக்கிக்காமல், நம்மளுடைய ஆற்றல் என்ன, நம்மளால் எவ்வளோ முடியும், நம்ம எதை செய்யலாம், செய்ய வேணாம், இந்த ஒரு தெளிவை நம்ம கொடுக்கறதுக்கும் இந்த சின்னம் உதவி செய்யும். ஏற்கனவே அமானுஷ்ய சக்திகளை பெறுறதுக்கு இந்த தலைமை பெண் மதகுரு சின்னம் உதவும்னு நான் சொன்னேன். அந்த வகையில் உங்களுடைய கனவு மூலிமா எந்தவித சிரமமும் இல்லாமல், செலவும் இல்லாமல், நீங்கள் தூங்குறப்போ உங்களுக்கு வரக்கூடிய கனவு மூலிமா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்னத்தை பார்த்துட்டு வாங்க. தினசரி நீங்கள் இந்த சின்னத்தை 10லேருந்து 15 நிமிஷம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கனவு மூலியமாகவே உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அன்பும் கருணையும் நமக்குள்ளே பொங்கி வழியிறதுக்கும், நம்மளே உணர்ந்து அமானுஷ்ய சக்திகளை அடைஞ்சு பெரும் பெரும் சாதனைகளை செய்கிறதுக்கும் இந்த தலைமை பெண் மதகுரு சின்னத்தை பார்த்துட்டு வரலாம். திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சின்னங்களை பார்க்கறதுனால ஒரே வாரத்தில், ஒரே மாதத்துக்குள்ளே எல்லாமே நடந்துடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கிட்டு வாங்க. முழு ஈடுபாடோட, நம்பிக்கையோடு பார்த்துட்டு வர்றப்ப நான் சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும். இந்த தாந்திரிக சின்னங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள், கமெண்ட்டில் கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப் எண் இங்கே கொடுத்துருக்கு, அதில் கேட்டாலும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இந்த தாந்திரிக சின்னங்கள் பற்றி ஒரு புத்தகம் 15 வருஷம் முன்னாடியே நான் எழுதினேன். அந்த புத்தகம் இப்போவும் விற்பனையில் இருக்குது. அந்த புத்தகம் தேவைப்பட்டாலும் ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.